ஹாய் ஃப்ரெண்ட், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கள் அத்தை வாழைப்பூ ஊசலி எப்படி பண்ணுன்னா, கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, உரப்பு, காரப்பொடி, பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் போட்டு பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சி வச்சுட்டு குக்கரில் 2 விசில் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை ஆறினதும் மிக்சியில் போட்டு பொடியாக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வாழைப்பூவை வானலியில் கடுகு தாளிச்சிட்டு வாழைப்பூவை கட் பண்ணி வெந்துட்டு, அதுக்கப்புறம் வெந்த வாழைப்பூ கூட இந்த அரைச்சி வச்ச பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல மிக்சியில், இந்த கடலை கலவையை அதையும் சேர்த்து கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது பாலக்கீரை சுண்டல் பண்ணியிருக்கேன். இது பாலக்கீரையை கட் பண்ணிவிட்டு வானலியில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் தாளிச்சிட்டு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் இதை வேக வைக்கணும். இதோட தண்ணியே போகும். இந்த நம்ம கலம்பி நறுக்கி வச்சுருப்போம்ல, இந்த பாலக்கீரையோட தண்ணியே போகும். எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் விட்டால் குழஞ்சி போயிடும். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போடணும். எப்போதுமே கீரை கொஞ்சம் ஜாஸ்தி உப்பு போட்டால் ரொம்ப கரிக்கும், உப்பு கரிக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு, அப்புறம் தேங்காய், பச்சை மிளகா சதைச்சி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட அதில் மேலாழ தூவி பரிமாறி சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார். இதுதான் இன்றைக்கி எங்கள் அத்தை சமையல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் எ நைஸ் டே.